மக்கள் ஒருபுறம் தெய்வம் ஒருபுறம் பக்கம் துணையென நிற்கும் இருபுறம் என்ற பாட்டுடை தலைவன், தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துடைய நிறுவன தலைவர், களம் கண்ட முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று களம் கண்ட இரண்டாவது சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக பரிணமித்து மூன்றாவது கட்ட தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை எழுதுவார் என்று கருதியிருந்த காலகட்டத்தில் நயவஞ்சக அரசியலால் வீழ்த்தப்பட்டார் புரட்சிக் கலைஞர் கேப்டன் என்பதை நான் நன்கு அறிவேன். புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் மனமெல்லாம் மனிதநேயம் கொண்டவராக இருந்தார். அவருடைய புகழ் இந்த மண்ணில் எத்தனை புயல்கள் சாய்த்தாலும் நிமிர்ந்திருக்கின்ற இமயம் போன்று அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் இதோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கின்றார்கள். புரட்சிக் கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை அவருடைய மைத்துனர் அண்ணன் திரு சுதீஷ் அவர் மூலமாக நான் நன்கு அறிந்தவன். என் மீது மிகுந்த அன்பு பாராட்டக்கூடியவர். எங்கு பார்த்தாலும் அவருக்கே இருக்கிற ஒரு சுபாவத்தோடு மனித நேயத்தை, நட்பை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவர் மறைந்து ஆண்டுகள் 2 உருண்டோடிவிட்டது என்பதை நம்ப முடியவில்லை. இந்த மண்ணில் அவர் பல சாகசங்களை நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு தலைசிறந்த நடிகராக இருந்து பல்வேறு சாதனைகளை இந்த மண்ணில் நிகழ்த்தியிருக்கிறார் அருந்தொண்டுகள் மூலமாக. அவர் அரசியல் கட்சி துவங்கிய போதும் அதே பணியை தொடர்ந்தார். ஆனால் புரட்சிக் கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை துவங்கினாரோ அந்த இயக்கத்தினுடைய பாதை ஐயம் தெளிவு பெற தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அன்னியார் பிரேமலதா அவர்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த சோதனையான களத்தில் அவள் தோர் கொடுத்து நிற்கின்றார்கள். எனவே புரட்சிக் கலைஞர் அண்ணன் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எழுந்து பாடுகின்ற அந்த தோழர்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த களத்தை முன்னெடுத்துகின்ற செலத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தெளிந்த நீரோடைய போன்று தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறது, தொடங்கியிருக்கிறது, தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அண்ணன் புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர் மீது, என் மீது அவர் மிகுந்த அன்பும் நேசத்தையும் பாராட்டிய காரணத்தினால் 2ஆம் ஆண்டில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது நாங்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட வெற்றிக் கழகத்துடைய கடமை என்ற உணர்வோடு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் இருந்தால் எப்படி எங்களை வாரி அணைத்துக் கொண்டு வரவேற்றிருப்பாரோ அதே கடமையில் அந்நியார் அவர்களும் எங்களுக்கு அன்பு பாராட்டி நினைவிடத்தில் எங்களை அழைத்து புரட்சிக் கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த பணித்தார்கள். எனவே மாபெரும் கலைஞர், வாழ்க்கையில் திரைப்படத்தில் நடித்த தலைசிறந்த நடிகர், வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒருவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர். ஆனால் வாழ்க்கையில் நடிக்க தெரிந்தவர்களால் அந்த மாபெரும் நடிகன் வீழ்த்தப்பட்டான் என்பது கசப்பான உண்மையை நான் பதிவு செய்கின்றேன். மறைந்தும் மறையாமல் மாணிக்கச் சுடராக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற புரட்சிக் கலைஞர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திராவிட வெற்றிக் கழகத்தின் செம்மாந்த வீர வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். அவர் எதிர்கொண்ட சட்டமன்ற பொதுத் தேர்தல் முதல் தேர்தலிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ச்சி பெற்றார், வெற்றி பெற்றார். 2வது தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவராக அவர் மாபெரும் வெற்றி பெற்றார். 3வதாக முதலமைச்சரை நோக்கி செல்ல இருந்த அந்த காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணிதான் அவருடைய பாதையில் வழிபறித்து குழி தோண்டி புதைத்தது என்பதை மறுக்க முடியாது. அது மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன்.